என்ன மக்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தானே ஷோ போகுது. ஆமாங்க, வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே நான் சொல்லியிருந்தேன். அதாவது பார்வை போறதோட போன வாரம் நிறையவே தப்பு பண்ணிருக்காங்க. வியானாவோட துணி பக்கெட்டை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடி இருந்தாங்க. இதை பத்தி விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை. அதே மாதிரி கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேருமே பல இடங்கள்ல மைக்க மறைச்சு பேசுறதா இருக்கட்டும், விதிகளை மீறதா இருக்கட்டும், இந்த எல்லா தவறுகளும் பண்ணியிருந்தாங்க. ஆனா வீக்கெண்ட்ல வந்த விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பார்வை எந்த இடத்துலயுமே கண்டிக்கல. உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு போயிருந்தாரு. அந்த நேரமே பார்வோட ரசிகர்கள் ரொம்பவே துள்ளாதீங்கப்பா, பார்வோட கேமை உடைக்கணும், பார்வை காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு போயிருக்காரு. பாரு பண்ற தவறுகளை விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு அப்படின்னா பாரு அதை திருத்திப்பாங்க. அதே நேரத்தில் பாராட்டிட்டு போனார் அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் பாரு வாங்கி கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ரோமோ பொறுத்தவரை கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேரையுமே பிக் பாஸ் போட்டு பொளக்குறாரு. என்னடா எத்தனை தடவை தாண்டா உங்ககிட்ட சொல்ல மைக்க மறைச்சிட்டு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரியும் பண்ணீங்க, இன்னைக்கும் பண்றீங்க. இதுக்கு மேலேயும் தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது. ஆனா தண்டனை பொறுத்தவரை நான் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தான் தண்டனை கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி காஃபி, டீ, பால், முட்டை இது எல்லாத்தையுமே பிக் பாஸ் வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதனால போட்டியாளர்கள் எல்லாருமே பாரு, கமருதீன் இந்த ரெண்டு பேரு மேலையும் செம கான்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல அமித் கிட்ட பாரு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், ஆனா இன்னைக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை சண்டை வராமலாம் இருக்காது, இதுக்காக கண்டிப்பா சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்றாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை நானும் கமருவும் சேர்ந்து தான் இந்த தப்பு பண்ணிருக்கோம், ஆனா கமருவை எல்லாவனும் விட்டுவானுங்க, என்ன மட்டும் தான் எல்லாவனும் சேர்ந்து டார்கெட் பண்றதுக்கு வருவானுங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித் வந்து சரியான செருப்படி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாரு நீ பண்ணது தப்புன்னு தெரியுது இல்ல, கில்ட்டி ஃபீலிங் இருக்குது இல்ல, இதுல இருந்து நீ பண்ண தவறுகளை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணு. நீ பண்ண தப்புனாலதான் எங்க எல்லாருக்குமே சாப்பாடுல கை வச்சிருக்காரு பிக் பாஸ் அப்படிங்கிறது உன் நெஞ்சில குத்துது இல்ல. யாராவது வந்து உன்கிட்ட பரவாயில்ல பாரு விட்டுரு, இதெல்லாம் ஒண்ணும் விஷயம் இல்ல அப்படிங்கிற சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் நீ நம்பிராத. யாருமே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே உன் மேல கான்ல தான் இருப்பாங்க. எதுக்காகனா ஒன்னாலதான் நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து பாருவுக்கு சரியான பாடம் புகட்டுறாரு. அந்த இடத்துல பாரு வந்து ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே பாருலாம் ஒரு போட்டியாளரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சீசனை பொறுத்தவரை பாரு இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ ஒரு கேமை பாரு காட்டினாங்க. அதே நேரத்தில் இந்த கமருதீன் கூட சேர்ந்து காதல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்றாவி வேலையை பண்றது பார்க்கும்போது பல இடங்கள்ல நம்மளை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் எல்லை மீறி தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சரியான தண்டனையை பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏமா ஒன்னாலதான் எங்க சாப்பாடே போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்வை டார்கெட் பண்ணுவாங்க. இதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பாரு, கமருதீன் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.